இந்த வெட்டும் பெருமாள் பாண்டியர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சமீப காலம்ன்றது இப்போ ஒரு 3, 4 மாதமா வந்து பார்த்தீங்கன்னா, அது நெறைய கான்ட்ரோவர்சியும், நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பதிவு செய்யப்பட்டு வருது. இத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஒரு புக் ஒருத்தர் ரிலீஸ் பண்ணாப்புல. இந்த புக்க வந்து பொய் நிரூபிச்சுட்டா 10,00,000 தருவேன்னு சொல்லி ஒருத்தர் பயங்கரமாலாம் பேசிட்டு இருந்தாப்புல. ட்விட்டர்ல என்ட்ட நல்லா வசமா மாட்டுனாப்புல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா அப்பயே சொன்னேன் நானு. இந்த மாரி வந்து கடைசி பாண்டிய மன்னர் வந்து யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்து ஒரு போர் நடந்துச்சு. அந்த போர பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு, அவர் தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அதாவது வெட்டும் பெருமாள் பாண்டியர்ன்றது யாருன்னா, கடைசியா மதுரையில இருந்து பாண்டிய மன்னர்கள் டோட்டலா இங்க விட்டு வெளியேறி தென்காசி பக்கம் போயிட்டாங்க. தென்காசியில வந்து பாத்தீங்கன்னா, அங்க மையப்படுத்தி இளவேலங்கள்ன்ற இடத்த வந்து மையப்படுத்தி அவங்க வந்து அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்த கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து பாண்டியர்கள் இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காண்டி இந்த தெலுங்கு லாபி இப்ப நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, இந்த தெலுங்கு லாபின்றது அன்னைக்கு இருந்த வெங்கடராசான்னு ஒருத்தர் இருந்தாப்புல. அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த வடுகப்படை வந்து பாத்தீங்கன்னா